வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இன்னிலிருந்து பைத்தன் கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து சாப்டர் தான் நான் போடுவேன். அண்ட் தென் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரே வீடியோவாகவும் போடுவேன். நீங்கள் இதை பார்த்து பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த கோர்ஸ் இந்த ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி நான் போடுறத நான் முடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதை எப்படி நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டாக மாற்றலாம்ன்றதையும் சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பைத்தன் வந்து ஒரு கோடிங் லாங்குவேஜ், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா ஸ்கிரிப்ட் மோடுன்னு பேர், இன்னொன்று இன்டராக்டிவ் மோட். அண்ட் நம்ம இப்போ இருக்கிறது வந்து இன்டராக்டிவ் மோட், அதாவது பைத்தன் ஷெல். இங்கே வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ லைன் பை லைன் உங்களுக்கு அப்படியே பைத்தன் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுத்துரும். ரெண்டுத்துக்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஒரு அவுட்புட் வர வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஸ்கிரிப்ட் மோடில் பிரிண்ட் ஃபங்க்ஷன் கொடுக்கணும். ஆனால் வந்து இன்டராக்டிவ் மோடில் நமக்கு பிரிண்ட் ஃபங்க்ஷன் கொடுக்காம வேணா என்ன அவுட்புட் வரணுமோ அதை மட்டும் டைப் பண்ணால் போதும், அப்படியே நம்மளுக்கு வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு நம்பர் 12 இதை எனக்கு பிரிண்ட் பண்ணணும். அப்போ வந்து நான் என்டர் தட்டினேன்னா எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே அடுத்த லைனில் பிரிண்ட் ஆகுது. அண்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா 3 கிரேட்டர் தேன் சிம்பிள். இது வந்து பைத்தனோட ப்ராம்ப்ட். இதுக்கு பேர் வந்து செவ்ரான். இது வந்து உங்களுக்கு என்ன வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னா, அதாவது பைத்தன் வந்து இஸ் ரெடி டு அக்செப்ட் கமெண்ட்ஸ், அதாவது நீங்கள் கொடுக்குற கமாண்டை ஏற்றுக்கிறதுக்கு பைத்தன் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்றத ஷோ பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு அந்த செவ்ரான் வருது. ஓகே, நம்ம வந்து இப்போது பார்ப்போம். ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் மோடில் எப்படி நம்ம வந்து ஒரு விஷயத்தை பிரிண்ட் பண்ணோன்னா இதுதான். இது வந்து பிரிண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் ப்ராக்கெட்குள்ளே போடுற இதை நீங்கள் என்டர் பண்ணும்போது உங்களுக்கு என்டர் தட்டும்போது உங்களுக்கு இங்கே வரும். இங்கே வந்து நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது வரும். ஸோ இதே தான் ஆல்ஃபபெட்ஸ்க்கும் கேட்டிங்கன்னா கிடையாது. ஆல்ஃபபெட்ஸ் வரும்போது நம்ம வந்து இதே மாதிரி எதுவும் இல்லாமல் வேறுனா ஆல்ஃபபெட்ஸ். இப்போது ஏ அப்படின்னு நான் வந்து பிரிண்ட் பண்ண பார்க்குறேன். இப்போது நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு கேட்டிங்கன்னா நேம் எரர்னு வரும். அதாவது வந்து நம்ம கொடுத்துருக்கிற ஏ வந்து நம்மளுக்கு என்னன்னே தெரியாது, அன்டிஃபைன்டு அப்படின்னு வரும். பார்த்தீங்களா, நேம் ஏ இஸ் நாட் டிஃபைன்னு வருது. இது ஏன்னா பைத்தனை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து பல டேட்டா டைப்ஸ் இருக்குது. இன்டீஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்ம போக போக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து என்னோட பேர் இல்லை எனக்கு ஏதாச்சும் ஒரு வேர்ட் ஏதாச்சும் ஒன்று நான் வந்து இப்போ அவுட்புட் எடுக்கணும். ஆனால் வந்து எனக்கு வந்து அதை அப்படியே டைரெக்டாக பிரிண்டில் போட்டு அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னா எடுக்கவே முடியாதான்னா முடியும். அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதை வந்து நம்ம ஸோ இப்போ நம்ம ஒரு பேரோ இல்லை ஏதாச்சும் ஒரு வேர்டோ, லெட்ஸே இந்தியா. இப்போ இந்தியா அப்படின்ற கண்ட்ரி நேமை நான் இப்போ எனக்கு பிரிண்ட் பண்ணணும். இந்தியான்ற நேமை நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து என்ன பண்ணணும்னா, இங்கே எய்தர் சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட்ஸ் ஆர் 3 சிங்கிள் கொடுத்து ட்ரிபிள் கோட்ஸ், இதில் நம்ம எப்படி வேணால் கொடுத்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி எண்ட் பண்ணிடலாம். இப்போது என்டர் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்களா இந்தியா, நம்ம அந்த டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுக்குறோமோ அது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போது பிரிண்ட் சிங்கிள் கோட்குள்ளே தமிழ் கொடுக்குறேன். தமிழ் பிரிண்ட் ஆயிடுச்சா? இப்போ பிரிண்ட் ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்துட்டு அவுட்புட் கொடுக்குறேன். அவுட்புட் பிரிண்ட் ஆயிடுச்சா? ஸோ இப்படி தான் பைத்தனை பொறுத்த வரைக்கும் நீங்கள்
ஒரு வேர்டை பிரிண்ட் பண்ணணும்னா பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் வந்து டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட் ஆர் ட்ரிபிள் கோட் கொடுக்கணும். இது ஏன்னா இதுக்கு வந்து டைப் கேஸ்டிங்னு பேர். அதாவது வந்து உங்களுக்கு ஒரு டேட்டா டைப் அது வந்து உங்களால் டைரெக்டாக பிரிண்ட் பண்ண முடியாத போது நம்ம வந்து இப்படி டபுள் கோட்ஸ் கொடுத்தோம்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். சிங்கிள் கோட் கொடுத்தாலும் ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். ட்ரிபிள் கோட் கொடுத்தோம்னா அதை வந்து கமெண்ட்டாக எடுத்துக்கும். இப்போதைக்கு நீங்கள் பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நீங்கள் வந்து இப்போது ஒரு வேர்டை பிரிண்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ் ஆர் ட்ரிபிள் கோட்ஸ் கொடுக்கணும். பட் இதே ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வெறுனா பிரிண்ட்டுக்குள்ளே அந்த நம்பரை கொடுத்தா மட்டுமே போதும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஸ்கிரிப்ட் மோடுக்குள்ளே போகலாம். ஸ்கிரிப்ட் மோடுக்கு நம்ம எப்படி போனோம்னா இங்கே வந்து ஃபைல் அமுக்கிக்கோங்க, நியூ ஃபைல் அமுக்கிக்கோங்க. இதுதான் ஸ்கிரிப்ட் மோட். இங்கே வந்து நீங்கள் வந்து இன்டராக்டிவ் மோடில் நான் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த லைனில் நம்மளுக்கு வந்துச்சு. இப்போது நான் இது இங்கே வந்து பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து இந்தியா அப்படின்னு கொடுத்தேன்னா என்டர் தட்டினா நம்மளுக்கு வராது. ஏன்னா இது மொத்தமாக ஒரு ஃபைலில் நம்ம கொடுக்குற எல்லா கமெண்ட்ஸையும் ஸ்டோர் பண்ணிட்டு அதை மொத்தமாக ஒரே நேரத்தில் எக்ஸிக்யூட் பண்ணோம். அப்பவும் லைன் பை லைனாக தான் எக்ஸிக்யூட் பண்ணோம். பட் ஆனால் நம்ம மொத்த கோடிங்கும் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரே அடியாக ஃபைனலாக எல்லா அவுட்புட்டும் வரும். ஆனால் இன்டராக்டிவ் மோடில் லைன் பை லைன் உடனே நமக்கு அவுட்புட் வரும். இதுதான் டிஃப்ரென்ஸ். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து எனக்கு வந்து நான் வந்து இப்போது சொன்ன மாதிரி இப்போ எனக்கு பிரிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் 12, இப்போ நான் பிரிண்ட்டுன்றது வந்து 12ன்னு பிரிண்ட் பண்ணோன்னா பிரிண்ட் 12ன்னு கொடுத்தா எனக்கு பிரிண்ட் ஆயிடும். இப்போது எனக்கு அதே ஒரு வேளை என்ன நம்பர் பிரிண்ட் பண்ணணும்னு தெரில, யூசர்கிட்டேருந்து நான் வந்து இன்புட் வாங்கணும். இன்புட் வாங்கிட்டு அந்த இன்புட் வாங்கின நம்பரை தான் நான் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போது அதை இன்புட் வாங்குற அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஸ்பேஸ் தேவை. அந்த ஸ்பேஸுக்கு தான் வேரியபிள்னு பேர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து பிரிண்ட் 12 கொடுத்துருக்கேன். இப்போது நான் வந்து இங்கே வந்து பிரிண்ட் ஏன்னு கொடுக்குறேன். a ஈக்குவல் டு 12. ஸோ a ஈக்குவல் டு 12, இங்கே பிரிண்ட் a. ஸோ நான் எப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இங்கே ஆல்ஃபபெட் ஆனால் சிங்கிள் கோட்ஸ் இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பட் ஆனால் வந்து இங்கே வந்து நம்ம a ஈக்குவல் டு 12ன்னு முன்னாடி அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஏக்குள்ளே இந்த 12ன்ற வேல்யூ அசைன் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு சேவ் பண்ண சொல்லும். சேவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இப்போ வந்து இது டெமோ அப்படின்னு சேவ் பண்ணிக்கலாம். அவுட்புட்டில் பாருங்கள் இந்தியா 12 ரெண்டுமே அவுட்புட்டாக வந்திருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிரிண்ட் இந்தியா கொடுத்துருந்தோம், அதுக்கடுத்து நம்ம வந்து பிரிண்ட் ஏ கொடுத்துருந்தோம். இங்கே நல்லா பாருங்கள், நம்ம வந்து பிரிண்ட் ஏ தான் கொடுத்துருக்கோம், சிங்கிள் கோட்டோ டபுள் கோட்டோ கொடுக்கல. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ஏக்கு வந்து 12ன்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். இங்கே ஈக்குவல் டுன்றது வந்து ஒரு அசைனிங் ஆப்ரேட்டர். நம்ம வந்து மேக்ஸ்லலாம் படித்தது ஈக்குவல் டு வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம். பட் ஆனால் பைத்தனை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் டுன்றது ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். லெஃப்ட் சைடில் இருக்கிற வேரியபிளுக்கு ரைட் சைடில் இருக்கிற வேல்யூ அசைன் ஆகும். இதுதான் அசைனிங். ரூல்ஸ் ஃபார் வேரியபிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ரூல்ஸ் ஃபார் நேமிங் வேரியபிள்ஸ். இங்கே நான் இப்போ ஹேஷ்ன்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஹேஷ்னு கொடுத்தா அதுக்கு வந்து கமெண்ட்டுன்னு பேர். ஹேஷ் கொடுத்தா கமெண்ட்டுன்னு பேர். அதே மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா ட்ரிபிள் கோட்ஸ். அதே மாதிரி ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்தீங்கனாலும் அதுக்கு கமெண்ட்டுன்னு பேர். ஸோ இப்போ நான் இங்கே ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்துட்டு இங்கே ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்தேன்னா இதுக்கு பேர் மல்டி லைன் கமெண்ட்ஸ். பார்த்தீங்களா 3 லைனை நான் ஒரே ஏரியாக கமெண்ட் பண்ணிட்டேன். இங்கே ஹேஷ்டேக் போட்டு இந்த லைன் ஃபுல்லாக கமெண்ட் பண்ணியிருக்கேன். கமெண்ட்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் படிக்கும்போது
நம்மளுக்கு வந்து இதெல்லாம் டிஸ்ப்ளே ஆகும். அதாவது நீங்கள் ப்ரோக்ராம் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷனுக்காக நம்ம கொடுக்கறது தான் கமெண்ட்ஸ். அதாவது நீங்கள் இந்த கமெண்ட்டுக்குள்ளே கொடுக்கறது உங்களுக்கு நீங்கள் அந்த எடிட் பண்ணும்போது தெரியும், பட் ஆனால் உங்களுக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ நான் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிட்டேன், இப்போ நான் ரன் கொடுத்தேன்னா எனக்கு வந்து அவுட்புட்டே வராது. இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி அவுட்புட்டே வரல, ஸ்ட்ரைட்டாக ப்ராம்ப்ட்டுக்கு வந்துருச்சு. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே எல்லாமே கமெண்ட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இதுதான் ஒரு கமெண்ட் பண்ணுற வேலை. ஸோ நீங்கள் இப்போ ஏதாச்சும் இப்போ a = 2 அப்படின்னு கொடுத்துட்டு #assigning variable print a, இப்போ வந்து நம்மளுக்கு 2 பிரிண்ட் ஆகும். ஏன்னா இப்போ நம்மளுக்கு 2 பிரிண்ட் ஆகும், ஏன்னா நம்ம வந்து 2 வந்து அவுட் சைட் த கமெண்ட் வச்சுருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்களா 2 பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆனால் நம்ம இங்கே வந்து அசைனிங் வேரியபிள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இங்கே ஹேஷ்டேக் போட்டு வெளியில் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு வந்து இந்த ப்ரோக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட்ஸ் உதவும். ஓகே, இப்போ ரூல்ஸ் ஃபார் நேமிங் வேரியபிள்ஸ். வேரியபிளில் நம்மளால் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவுமே வச்சுருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாய் அப்படின்னு போட்டு ஒரு டாலர் சிம்பிள் போடுறேன்னு வச்சுக்கோங்க, = 12 print ஹாய் டாலர். ஆக்சுவலாக நம்ம பார்த்தபடி இங்கே வந்து நம்மளுக்கு 12 வந்து அவுட்புட்டில் வரணும். ஆனால் நான் இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன், இன்வேலிட் சின்டாக்ஸ்னு வருது. அதாவது நம்மளுக்கு சின்டாக்ஸ் எதாவது கொடுக்குது. இது எதனாலன்னா நம்ம வந்து ஒரு வேரியபிளுக்கு நேம் வைக்கும்போது அந்த நேமில் வந்து எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் கண்டெயின் ஆகக்கூடாது. இன்னும் வேறு என்னென்னலாம். ஸோ அப்போது ஒரு வேரியபிளில் என்னெல்லாம் இருக்கலாம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வேரியபிளில் ஆல்ஃபபெட்ஸ் இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கலாம், அண்டர்ஸ்கோர் இருக்கலாம். பட் ஆனால் ஒரு வேரியபிள் வந்து நம்பரால் ஸ்டார்ட் ஆக முடியாது. இப்போ நான் 3s அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுக்குறேன், அதே மாதிரி இங்கேயும் 3s அப்படின்னு போட்டு நான் இப்போ ரன் கொடுக்குறேன், பட் இன்வேலிட் டெசிமல் லிட்ரல்னு வருது. இதுவும் ஒரு சின்டாக்ஸ் எதெல்லாம். அதாவது ஏன்னா நான் சொன்ன மாதிரி ரூல்ஸ் ஃபார் நேமிங் வேரியபிள்ஸில் இதுவும் ஒன்று. நம்மளால் ஒரு வேரியபிளுக்கு ஒரு நேம் ஸ்டார்ட் பண்ணும்போது அதை ஒரு நம்பரை வச்சு பண்ண முடியாது, ஆனால் இட் கேன் கண்டெயின் நம்பர்ஸ். இப்போது s3 = 12 அப்படியே மாற்றி நான் இங்கே இதை s3ன்னு மாற்றுறேன். இப்போது ரன் கொடுக்குறேன். இப்போ எனக்கு இப்போ எனக்கு இங்கே அவுட்புட் வந்திருக்கு பாருங்கள். இது ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் ஆல்ஃபபெட் ஆர் அண்டர்ஸ்கோர் இதில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு வேரியபிள் ஸ்டார்ட் ஆகணும், வேரியபிள் நேம் ஸ்டார்ட் ஆகணும். பட் இட் கேன் கண்டெயின் நம்பர்ஸ். பட் நீங்கள் வந்து ஒரு நம்பரை வச்சு ஒரு வேரியபிள் நேம் ஆரம்பிக்கக்கூடாது. சரி, அண்டர்ஸ்கோர் கேட்டிங்களே, இப்போ அண்டர்ஸ்கோர் நான் போடுறேன். நான் சொன்ன மாதிரி அண்டர்ஸ்கோரை வச்சு வேரியபிள்ஸை நேம் பண்ணலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே அவுட்புட் வரும். இப்போ நான் திருப்பி இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன், பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, எப்படி ஒரு அவுட்புட்டை நம்ம வந்து பைத்தனில் ஜென்ரேட் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸ்கிரிப்ட் மோட்னா என்ன, இன்டராக்டிவ் மோட்னா என்ன, ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன டிஃப்ரென்ஸ், இதுவும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. போக வேரியபிள்ஸ்னால் என்ன, வேரியபிள்ஸை நம்ம எப்படி உருவாக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் புரியல, உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா திருப்பி ஒரு இந்த வீடியோ புல்பேக் பண்ணி பாருங்கள். அப்படியும் புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் உங்களோட சஜஷன்ஸ் கொடுங்க. ஸோ அதை பார்த்து நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றதை நான் தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து நான் IDLE அப்படின்றது தான் பைத்தனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரில் தான் நம்ம வந்து பைத்தன் ப்ரோக்ராமிங் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம்.
ஸோ உங்களுக்கு வந்து நான் இதை டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த லிங்க்கில் போனால் ஸ்ட்ரைட்டாகவே தெரியும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னு வேணும்னு சொன்னீங்கன்னா நான் வந்து அதுக்கு எப்படி அதை வந்து செட்டப் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு டுட்டோரியல் வீடியோவும் போடுறேன். அண்ட் இதே மாதிரி நீங்கள் ரெகுலராக பாருங்கள். ஃப்யூச்சரில் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரப்போகுது. பைத்தான் நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு டெவலப்பர் ரேஞ்சுக்கு பைத்தான் இறங்கி கற்றுக்க போகிறோம். கற்றுக்கிறதுனால நமக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். நாலேஜ் மட்டும் இல்லாமல் அதை ரெஸ்யூம்லேயும் நம்ம கொண்டு வரணுன்னா அதுக்கு நம்மளுக்கு தேவை சர்டிஃபிகேட்ஸ் எப்படி நம்ம படித்ததை வச்சு வாங்கலான்றதை நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். ஸோ தட் நீங்கள் வந்து இங்கே படித்ததை வச்சு ஒரு சர்டிஃபைடு பைத்தான் டெவலப்பராக நீங்கள் அவுட்கம் எடுத்துக்கலாம். Thank you all. See you on the next video. Bye.